நான் ரீசெண்டாக கரூரில் நடந்த இயற்கை வேளாண் திருவிழாவுக்கு போயிருந்தேங்க. அங்கே அவ்வளோ பிரம்மாண்டமாக நடந்துட்டு இருந்துச்சுங்க இயற்கை வேளாண் திருவிழா. அங்கே முன்னாடி பாரம்பரியத்தை யுனிக்காக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி மக்களோட ஆதரவும் பார்த்திங்கன்னா நிறையாவே இருந்துச்சு. ஸ்டால் போட்டவங்களா இருக்கட்டும், கைவினை பொருட்கள் செஞ்சவங்களா இருக்கட்டும், இயற்கை விதைகள் விற்றவங்களா இருக்கட்டும், எல்லாமே நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. நெல் வகைகளே பார்த்திங்கன்னா 100க்கும் மேற்பட்ட நெல் வகைகளை நான் இங்கே தாங்க பார்த்தேன். நம்மளோட நாட்டு ரக காய்கள் விதைகளை விற்கிறது மட்டும் இல்லாமல் அந்த காய்களையும் நேராகவே ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. அந்த விதைகளை சின்ன சின்ன பாக்கெட்டில் போட்டு குறிப்பிட்ட அமௌண்ட்டாக வச்சு விற்றாங்க. அதையும் மக்கள் நல்லா ஆதரவு கொடுத்து வாங்கினாங்க. நம்மளாம் தேங்காய் எடுத்துகிட்டு அந்த கொட்டாங்குச்சியை தூக்கி தாங்க போடுவோம். ஆனால் அந்த கொட்டாங்குச்சியை வச்சு 50 இல்லை 100 இல்லை 150க்கு மேற்பட்ட கைவினை பொருட்களை செஞ்சு அங்கே காட்டியிருந்தாங்க. அதையும் மக்கள் பார்த்திங்கன்னா நல்ல ஆதரவு கொடுத்து வாங்கினாங்க. 30க்கும் மேற்பட்ட கீரை வகைகளையும் காட்டியிருந்தாங்க. சாப்பிட்றதுக்காக பார்த்தீங்கன்னா வித்தவுட் ஆயில் வித்தவுட் பாயிலில் செஞ்ச ஃபுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 100க்கும் மேற்பட்ட ஃபுட்டை அங்கே ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. அதையும் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க ஆடியன்ஸு. கிழங்கு வகைகளோட விதைகளாக இருக்கட்டும், நாட்டு ரக செடிகளாக இருக்கட்டும், அக்ரிகல்ச்சருக்கு தேவையான சின்ன சின்ன எக்யூப்மெண்ட்லேருந்து பெரிய பெரிய எக்யூப்மெண்ட் வரையும் அங்கே ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட்டாக குழந்தைங்களோட கலை நிகழ்ச்சியை பார்த்துட்டு கரூருக்கு டாட்டா சொல்லிட்டு கிளம்பியாச்சுங்க. இந்த மாதிரி கண்டென்ட் வேணால் நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க.